Hey guys, this is Kohila from Glitter Brains. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்மால வந்து வாட் இஸ் யூஐஎக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இனி வந்து ஃபிக்மா பத்தின பேசிக் டூல்ஸ் அதே மாதிரி ஃபிக்மால இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் யூஐஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூஐயோட அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஎக்ஸ் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஐ அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா விஷுவல் லுக் அப்படின்னு சொல்லலாம். லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். விஷுவல் லுக் அப்படின்றது என்னது? நம்ம விஷுவலாக என்ன ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அதை தான் நம்ம விஷுவல் லுக் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ வந்துட்டு யூஐ அப்படின்றது என்ன அப்படின்னா விஷுவல் லுக்காக நம்ம என்ன பார்க்குறோம் அதே மாதிரி அதை அதை ஃபீல் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு வெப்பேஜ் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபிக்மாவே எடுத்துக்கோங்களேன். இந்த லேஅவுட் இப்படி தான் இருக்குது, இந்த கேன்வாஸ் ஏரியா எப்படி இருக்குது, இந்த மாதிரி இந்த சைடில் அலைன்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்து என்னென்னு பண்ணுவாங்க அப்படின்னா யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஎக்ஸை பற்றி ரொம்ப டெப்த்தாக ஒரு ப்ராசஸும் சொல்ல. யூஎக்ஸில் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸ்டெப்ஸ் ஒரு கம்பெனி லெவலில் பண்ணும்போது நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து நான் சிம்பிளாக பேசிக்காக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூஎக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம், நம்ம ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதே எதுக்காக பண்ணுவோம்? ஒரு ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து டெவலப் பண்ணுவோமா. அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளமை வந்து எடுத்து அதை வந்து சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஒரு வேல மட்டும் சொல்யூஷன் ஃபைன் பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து சொல்யூஷனை வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இந்த வே நல்லா இருக்குமா, இந்த வே நல்லா இருக்குமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அவங்கவுங்க ஐடியா எல்லாமே வந்து சொல்லுவாங்க டீமில். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எது வந்து பெஸ்ட் ஐடியாவாக இருக்குது, யூசருக்கு வந்து அந்த சொல்யூஷனை வந்து கரெக்ட் வேல சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து அவங்க ரிசர்ச் அந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. தென் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎக்ஸ் பார்ட்டில் வந்துட்டு அவங்க வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம்ல, ஸ்கெட்ச் மாதிரி. அந்த ஸ்கெட்ச் எல்லாமே வந்து எதில் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. யூஎக்ஸில் வந்துட்டு ஸ்கெட்ச் ப்ளூ பிரிண்ட் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனும் ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க ஒரு அவுட்லைன் மூலியமா போடுவாங்க. தென் வந்து ஹோம் ஸ்க்ரீன் அப்புறம் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இப்போ வந்து வியூ ஆல் பட்டன் இருந்துச்சு ஆர் சம்திங் எனி பட்டன் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இங்கேருந்து எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அந்த மாதிரி இந்த ஒரு பேஜும் ஒரு ஸ்க்ரீன்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் இது நடக்கணும், கார்ட் ஐக்கான் கிளிக் பண்ணால் கார்ட் பேஜுக்கு போகணும், அப்புறம் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே வந்து அவுட்லைனாக ஜஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த அவுட்லைனில் எப்படி வந்து போடுவாங்க அப்படின்னா கலர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கலாம், ப்ளூ அந்த மாதிரி ஏதோ சம்திங் சிங்கிள் கலர் வச்சுட்டு அதில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்லைன் மாதிரி இந்த சைடில் வந்து மெனு ஐக்கான் இருக்கணும், இந்த சைடில் வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும், கீழே வந்து ஸ்லைடரு கார்ட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் எந்தெந்த இடத்துல பொசிஷன்ல இருக்கணும், என்ன கண்டென்ட் வந்து அந்த இடத்துல வரணும் அப்படின்றத ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் டெக்ஸ்டோ கலரோ ஃபாண்டோ அந்த மாதிரி எதுவுமே சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே முடிச்சக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா சாம்பிளாக ஒரு பேப்பர் ஒயர் ஃப்ரேம் போடுறவங்களும் இருக்காங்க. பேப்பர் ஒயர் ஃப்ரேம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மல் பேப்பரில் வந்துட்டு மொபைல் ஆப் அப்படின்னா அந்த மொபைல் ஆப்போட அவுட்லைன் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு இது ஒரு பேப்பர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பருக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொபைல் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டணும். இப்போ இந்த சைஸ் மொபைலோட சைஸ் இருக்கு அப்படின்னா இந்த அவுட்லைன் மட்டும் இருக்கும். அந்த அவுட்லைனுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ, இந்த சைடு மெனு பார் இருக்கணும், இந்த சைடு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் வேணும், இந்த மாதிரி நம்ம என்னென்ன வேணுமோ அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம். இதில் வந்து பேப்பர் ஒயர் ஃப்ரேம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் முடிச்சுட்டு தென் வந்து டிஜிட்டலாக வந்து ஒயர் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண காமிச்சது வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம நார்மலாக இந்த இதிலே பண்ணுறது. இப்போ நான் வந்து சாம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் எடுத்திருக்கேன், கேஃபி ஷாப் அப்படின்ற மாதிரி. இதில் வந்துட்டு நானே வந்து ஒயர் ஃப்ரேம் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் மெனு வேணும், லோகோ, ப்ரொஃபைல் பிக்சர், இங்கே வந்துட்டு கேரசல் ஸ்லைடர் இருக்குல்ல அந்த வேணும். இமேஜ் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த கிராஸ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இமேஜ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுலேயும் வந்து சேம் இமேஜஸ் இருக்கும். இதில் வந்து கார்டில் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபுட்டோட இமேஜும் ப்ளஸ் சம் அதோட நேமு
அப்புறம் வந்து காஸ்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்காக இது வந்து 2-3 வேஸில் நம்ம ட்ரா பண்ணி பார்த்துட்டு எது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணிட்டு தென் வந்து ஃபைனலாக மொத்தமாக ஜாயின் பண்ணி ஒரு டிசைனை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி இப்போ எல்லா பேஜஸ்க்கும் நம்ம வந்து வச்சுருக்கோம். இதுதான் என்ன அப்படின்னா யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்ட் முடிச்சக்கப்புறம் அடுத்து வந்து யூஐ டிசைனர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. யூஐ டிசைனர்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கொடுத்த சாம்பிள் ஒயர் ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, இது வந்து ப்ரோட்டோடைப் மோட்லேயே கொடுத்துருவாங்க. இதை கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் வரணும் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு தென் எங்கே போவாங்க அப்படின்னா யூஐக்குள்ள. யூஐயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன் இருக்கா அந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணும் இங்கே சாம்பிள் பார்த்தா இருக்கும். இந்த ஹோம் ஸ்க்ரீன் இருக்கா, இந்த ஹோம் ஸ்க்ரீனில் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஐடியா எடுத்துட்டு இவங்க வந்து அதுக்கு வந்து கலர் டெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன ஐகான்ஸ் வேணும் இமேஜஸ் வேணும் இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூஐ பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லுக் அண்ட் ஃபீலை கொண்டு வராங்கல்ல அதுதான் வந்து யூஐ டிசைனரோட ஒர்க்கா. யூஐஎக்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேசிக் டூல்ஸு கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.